அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் நமது அஸ்ஸிராஜுல் முனீர் அரபிக் கல்லூரியின் 49ஆம் ஆண்டு ஆலிம் பட்டமளிப்பு விழா, 12ஆம் ஆண்டு ஹாஃபில் பட்டமளிப்பு விழா, இன்னும் 1ஆம் ஆண்டு காரி பட்டமளிப்பு விழா அல்லாஹ்வின் கிருபையால் சீரும் சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இதேபோல் நமது அஸ்ஸிராஜுல் முனீர் அரபிக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவை கியாமத்து நாள் வரை சீரும் சிறப்போடு நடத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இவ்விழாவுக்கு வருகின்றிருக்கும் கண்ணியத்துக்குரிய ஆலிம் பெருந்தகைகளுக்கும் உலமா பெருமக்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் பெரியோர்களுக்கும் சகோதரர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம கித்தாபில் ஒரு சம்பவம் படித்தோம். ஒரு பெரியார் ஹாத்தமுல் அஸ்ஸம் ரஹமத்துல்லாஹி அலைங்கிற பெரியார், மிகப்பெரிய மகான். அவர்கள் ஷகீக் பல்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் மாணவராக கல்வி பயின்று வருகிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் ஷகீக் பல்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க உஸ்தாது ஹாத்தமுல் அஸ்ஸம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் கேட்டாங்களாம், நீங்கள் என்னிடத்தில் கல்வி பயின்று கொண்டிருக்கிறீங்களே, எத்தனை ஆண்டுகளாக கல்வி பயின்று கொண்டிருக்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். அப்போ சொன்னாங்களா, ஹாத்தமுல் அஸ்ஸம் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், நான் 33 வருடங்களாக உங்களிடத்தில் கல்வி பயின்று வருகிறேன்னு சொன்னாங்களாம். அப்போ கேட்டாங்களாம், ஷகீக் பல்கி ரஹமத்துல்லாஹி கேட்டாங்களாம், இவ்வளவு காலமாக நீங்கள் என்னிடத்தில் கல்வி பயின்று வரீங்களே, என்ன எவ்வளோ விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டாங்களாம். அப்போ சொன்னாங்களா, ஹாத்தமுல் அஸ்ஸம் ரஹமத்துல்லாஹி சொன்னாங்களா, நான் 8 விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாங்களாம். உடனே ஷகீக் பல்கி ரஹமத்துல்லாஹி சொன்னாங்களா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இவ்வளவு ஆண்டு காலமாக நீங்கள் வெறும் 8 விஷயத்தை மட்டும் தெரிஞ்சிருக்கிறீங்களா, என்னுடைய வயசே உங்களால் வீணாயிருச்சேன்னு சொன்னாங்களாம். அப்போ சொன்னாங்களா, ஹாத்தமுல் அஸ்ஸம் ரஹமத்துல்லாஹி சொன்னாங்களாம், ஹஜரத், என்னால் பொய் சொல்ல முடியாது, நான் தெரிஞ்ச 8 விஷயத்தை தான் நான் சொல்கிறேன், நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட 8 விஷயத்தை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாங்களாம். சரி சொல்லுங்கள், அந்த 8 விஷயம் என்னான்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்களாம். இப்போ சொன்னாங்களா, ஹாத்தமுல் அஸ்ஸம் ரஹமத்துல்லாஹி சொன்னாங்களா, முதல் விஷயமா, நான் உலகத்தில் பார்த்தேன், ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விஷயத்தில் நேசம் வச்சுருக்கிறாங்க. மனைவி மக்கள்கிட்ட, பொருள் செல்வத்திட்ட, நண்பர்கள்ட்ட, இந்த மாதிரி எல்லாம் நேசம் வச்சுருக்கிறத நான் உலகத்தில் பார்த்தேன். ஆனால் அவர் கபருக்கு போகும்போது அந்த நேசத்துக்குரியவைகளை விட்டு செல்றதையும் நான் உலகத்தில் பார்த்தேன். அதனால் நான் கபருக்கு போனதுக்கு பின்னாலேயும் என் கூடவே வரணும் அப்படிங்கிறக்காக நான் நன்மைகள் மேலே நேசம் வச்சேன்னு சொன்னாங்களாம். நன்மைகள் மேலே நேசம் வைக்கும்போது அது என்ன ஆகுது, நான் கபருக்கு போனாலும் என் கூட வந்துடுங்கிறக்காக நான் நன்மைகள் மேலே நேசம் வச்சேன்னு சொன்னாங்க. இரண்டாவதாக சொன்னாங்களாம், குர்ஆனுடைய ஆயத்தை நான் பார்த்தேன்,
இரண்டாவது விஷயமா சொன்னாங்களாம், நான் குர்ஆனுடைய ஆயத்தை பார்த்தேன், எவர்கள் மறுமையில் அல்லாஹுவின் சன்னிதானத்தில் நிற்பதை கொண்டு பயந்து யார் தன்னை ஹராமான இச்சைகளிலிருந்து தடுத்து கொள்கிறாங்களோ அவர்கள் தங்குமிடம் நிச்சயம் சொர்க்கங்கிற அந்த ஆயத்தை நான் பார்த்தேன். அதனால் என்னுடைய இச்சைகளை அல்லாஹ்வுக்கு மாற்றமான விஷயங்கள்லேருந்து நான் தடுத்து கொண்டேன்னு சொன்னாங்க. மூணாவது விஷயம் சொன்னாங்களா, உலகத்தில் ஒரு மனிதர்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் மதிப்புள்ளதாகவும் அது அந்தஸ்துள்ளதாகவும் ஒரு பொருள் வந்தால் நான் உலகத்தில் பார்த்தேன், அவங்க அதை பத்திரப்படுத்தி பாதுகாப்பாக வைக்கிறத நான் உலகத்தில் பார்த்தேன். ஆனால் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத்து, எது ஒன்று உங்கள்கிட்ட இருக்குமோ அது நிலையானதில்லை, எது அல்லாஹ் இடத்தில் இருக்குமோ அதுதான் நிலையானது அப்படிங்கிறத ஆயத்தை பார்த்தேன். அதனால் நான் என்னிடத்தில் எந்த ஒரு மதிப்புள்ள ஒரு பொருள் வந்தாலும் நான் அதை அல்லாஹ்வுடைய பாதையில் நான் செலவு செஞ்சிருவேன்னு சொன்னாங்க. அதே போல் நாலாவதாக சொன்னாங்களா, ஒவ்வொரு மனிதரும் ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு தன்னை சிறந்தவராக காட்டுறக்கு முயற்சி செய்கிறாங்க. சொத்து செல்வங்களை கொண்டு, ஒரு குலப்பெருமையை கொண்டு, ஒரு உயர்ந்த வாகனத்தை கொண்டு, ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு தன்னை சிறந்தவராக காட்டணும்னு சொல்லி உலகத்தில் முயற்சி செய்கிறாங்க. நான் குர்ஆனுடைய ஆயத்தை பார்த்தேன், அல்லாஹ் இடத்துல மிகச்சிறந்தவர் தக்குவா உடையவரே யாவார்னு சொல்லி குர்ஆனுடைய ஆயத்தை பார்த்தேன். அதனால் நான் அல்லாஹ் இடத்துல சிறந்தவராக ஆகணுங்கிறதுக்காக நான் தக்குவாவை தேர்ந்தெடுத்து கொண்டேன்னு சொன்னாங்க. அஞ்சாவதாக சொன்னாங்களா, ஒவ்வொரு மனிதரும் உலகத்தில் பொறாமைப்படுறதை நான் பார்த்தேன். அந்த பொறாமை எந்த அடிப்படையில் ஏற்படுதுன்னு சொன்னால் உலக செல்வங்களை வச்சு தான் ஏற்படுது. உலக செல்வங்களை, வசதி வாய்ப்புகளை வைத்து ஒவ்வொருத்தர் இன்னொருத்தரை பார்த்து பொறாமைப்படுறதை நான் உலகத்தில் பார்த்தேன். அல்லாஹ்வுடைய ஆயத்து குர்ஆனில் பார்த்தேன், அல்லாஹ் சொல்கிறான், உணவை பங்கீடு செய்வது நாம் தான், முழு உலகத்தையும் நாம் தான் நிர்வாகம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த நிர்வாகம் சரியான முறையில் நடப்பதற்காக நான் சில மனிதருக்கு வசதி வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன், சில மனிதர்களை ஏழையாக்கியிருக்கிறேன், சில மனிதர்களை நான் நடுத்தரவாதியாக ஆக்கியிருக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால், உலக நிர்வாகம் சரியான முறையில் நடப்பதற்காக இது நான் செஞ்ச ஏற்பாடுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால் நான் என்ன செஞ்சேன், என் உணவை பங்கீடு செய்வது அல்லாஹ்வின் பொறுப்பு இருக்குது. அதனால் நான் யாரிடத்துலையும் பொறாமைப்படாமல் அதை விட்டு நான் பாதுகாத்து கொண்டேன்னு சொன்னாங்களாம். ஆறாவது விஷயம் சொன்னாங்களா, உலகத்தில் யாருடனாவது சண்டையிடுறத, பகைமை கொள்றதை நான் உலகத்தில் பார்த்தேன். யாருடனாவது சண்டை கொள்கிறாங்க, பகைமை கொள்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் வாக்கு, நீங்கள் சைத்தான் உங்களுடைய விரோதியாவான், சைத்தான் உங்களுடைய பகைமைக்கு நீங்கள் சைத்தானை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் நல்லா சொல்கிறான். அதனால் நான் என்னுடைய விரோதம் காட்ட நான் சைத்தானை தேர்ந்தெடுத்து கொண்டேன்னு சொன்னாங்க. ஏழாவது விஷயம் சொன்னாங்களா, ஒவ்வொரு மனிதரும் உணவை தேடுவதில் உலகத்தில் ரொம்ப முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதனால் என்ன செய்கிறாங்க, தன்னை தாழ்த்தி கொள்கிறாங்க. இன்னும் சில நேரங்களில் ஹராமான விஷயத்தை கூட ஈடுபடுறாங்க. அதை நான் உலகத்தில் பார்த்தேன். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ்வுடைய ஆயத்தை பார்த்தேன், அல்லாஹ் முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ரிசுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அதனால் அந்த உலகத்தில் படைத்த ஜீவராசிகளில் நானும் ஒருத்தன் அப்படிங்கிறக்காக நான் என்ன செஞ்சுட்டேன், நான் முழுசாக நான் எந்த உணவை தேடுறது இல்லாமல் அந்த நேரத்தை நான் என்னுடைய இபாதத்தில் நான் கழிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னாங்க. கடைசியாக எட்டாவது விஷயம் சொன்னாங்களா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. சில பேர் வியாபாரத்து மேலே, சில பேர் கைத்தொழில் மேலே, சில பேர் சொத்து மேலே, இது மேலையெல்லாம் நம்பிக்கை வச்சுருக்கிறத நான் பார்த்தேன். ஆனால் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத்தை பார்த்தேன், எவர்கள் என் மீது தவக்குள் நம்பிக்கை வைப்பார்களோ அவர்களுக்கு நான் போதுமானவன் அல்லாஹ் சொல்கிறான். அதனால் என்னுடைய நம்பிக்கை நான் முழுக்க நான் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடியன்னு ஆகிட்டேன்னு சொன்னாங்களாம். இந்த 8 விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் சக்கீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், ஹாத்தம் உங்களுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக. நான் தௌராத், இஞ்சில், ஜபூர், குர்ஆன் ஆகிய 4 வேதங்களுடைய கல்வி ஞானங்களை பார்த்ததில்
இந்த 8 விஷயங்கள் தான் முழுசாக அடங்கியிருக்குது. யார் இந்த 8 விஷயங்கள் மேலே அமல் செய்வாங்களோ அந்த 4 வேதத்தின்படி அமல் செஞ்சவங்களும் ஆயிடுவாங்கன்னு சொல்லி அந்த உஸ்தாத் சொன்னாங்களா. சொல்லிட்டு சொன்னாங்களா, யார் மறுமையை நோக்கமாக வச்சு யார் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான இதையெல்லாம் அடைஞ்சு கொள்ளணுங்கிற ஒரு ஆசை ஆர்வம் உண்டாகும்னு சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி மறுமையை நோக்கமாக வச்சு வாழக்கூடிய பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு பட்டம் பெறக்கூடிய ஆலிம்களுக்கும் ஹாஃபில்களுக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையை நோக்கமாக வச்சு வாழக்கூடிய பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.